டெல்டா மாவட்டங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடையாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதில் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் மயிலாடுதுறை, விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது தங்களுடைய மாவட்டங்களில் போதுமான நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதோடு பாதிப்பிற்கு உள்ளாக்கும் பகுதிகள் என பல்வேறு மண்டல குழுக்கள், மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான உபகரணங்கள் கண்டறியப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார். கனமழையின் போது பொதுமக்களை தாழ்வான பகுதியிலிருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும். மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடையாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மின்சார வசதி தடையின்றி கிடைத்திட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக வரும் 28, 29ஆம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் மேற்கொள்ள இருந்த கள ஆய்வு பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒத்திவைத்துள்ளார்.